வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது, இதோட ஹிஸ்ட்ரிஸு, நம்ம அடுத்த வர 2026 எலெக்ஷன் வெற்றி பெற எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, இதோட ஹிஸ்ட்ரிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் NTK Force தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். 2011 சட்டமன்ற தேர்தலில் ADMK சார்பாக பார்த்தீங்கன்னா கந்தன் அவர்கள் அவரோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா DMK சார்பில் விசிகாவும் நல்ல காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2016 தான் நம்ம நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக போட்டியிட்டாங்க. அந்த தேர்தலில் ராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 10,800 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா 10,000, 15,000, 17,000 அந்த மாதிரி வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலோட இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா DMK அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அது ரொம்ப அதிக வாக்கு வித்தியாசத்தினால இல்லை, குறைஞ்சது 4% வாக்கு வித்தியாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா DMK சார்பில் வெற்றி பெற்றாங்க. இந்த தேர்தலில் நம்ம குறிப்பாக நோட் பண்ணுறது என்னென்னா, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 10,800 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்கு பெற்றிருந்தாங்கன்னா 10,000 வாக்குகள் பெற்று 2016 சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. அதாவது 38,000 வாக்குகள், அதாவது 3%லேருந்து 10% பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கிறது. இருந்தாலும் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா DMK தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதனைத் தொடர்ந்து இப்போ 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இந்த ஒரு தொகுதியில் ஏற்படுத்தும், மக்கள் ஏற்படுத்துவாங்கன்றது நம்புவோம். நீங்கள் யாரெல்லாம் இந்த தொகுதி நெக்ஸ்ட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த தொகுதி பற்றி பேசலாம், இன்னும் என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலான்ட்டு நீங்களும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதே போல் நம்ம நாம் தமிழர் கட்சி சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரியுங்க. நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் போட போகிறோம். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.